அடுத்து அறம்ன்ற இந்த பகுதியில் அவங்க கொடுத்துக்கிற இன்னொரு விஷயம் தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை. இதில் பி செக்ஷன் தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு, அதாவது டூரிசம், அகழ்வாராய்வு அருங்காட்சியகம், நாட்டுப்புற கலை, இது சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் அது சம்மந்தப்பட்ட துறைக்கு என்னென்னலாம் இவங்க மேம்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்கள் இதுக்காக வகுத்திருக்காங்க. அந்த திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் பாரம்பரியம் மற்றும் நாகரிகத்திற்கான நிதிநிலை அறிக்கை. உலக வரலாற்றில் தனித்த பாரம்பரியத்தையும் பெருமையும் கொண்ட தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றி பாதுகாக்க தமிழர் பண்பாட்டு தளங்கள் 500 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்படும். சிலம்பம், கும்மியாட்டம், கோலாட்டம், தஞ்சை ஓவியம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கப்படும். தமிழர்களின் வரலாற்று பெருமைகளையும் பண்பாட்டு அடையாளங்களையும் உலக அளவில் புகழ்பெற செய்யும் வகையில் கலாச்சார கண்காட்சிகள் சர்வதேச அளவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, தொல்லியல் அகழ்வாராய்வு. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடுபாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சிலுவன்குப்பம், காவேரிப்பட்டினம், பூம்புகார் ஆகிய 10 தளங்களில் தொல்லியல் துறை தொடர்ந்து அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ள தாவேகா துணை நிற்கும். கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய 2 தளங்களுக்கும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரம் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எதிர்கால தலைமுறையினர் நம் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் அரசு செலவில் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும். ரொம்ப அருமையான திட்டமா இருக்கு. மூன்றாவது, மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம். பல்லாயிரம் ஆண்டுகால தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக சர்வதேச தரத்தில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்கப்படும். நான்காவது, நாட்டுப்புற கலைஞர் நலன் மேம்பாடு. தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டு வேறாக திகழும் நாட்டுப்புற கலைகள் மற்றும் கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் 2 திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஒன்று, நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் காக்கும் திட்டம். பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக அரசு விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் அவர்களின் கலைத்திறன் வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். மேலும் அவர்களுக்கு தேவையான கருவிகளை வாங்குவதற்கு உதவியாக 15,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும். இரண்டாவது, இளம் கலைஞர் ஊக்குவிப்பு திட்டம். வளரும் இளம் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக 1000 இளம் கலைஞர்களுக்கு ஆண்டுக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகையாக அளிக்கப்படும். 5, நாட்டுப்புற கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள். கோவை கரகாட்டம், கும்மி, ஒயிலாட்டம், தஞ்சாவூர் பரதநாட்டியம், தெருக்கூத்து, பறை, திருநெல்வேலி சிலம்பம், தம்பாட்டம் ஆகிய இடங்களில் நாட்டுப்புற கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சி அளிக்கப்படும். 6வது, பாரம்பரிய விளையாட்டு மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கவும் ஊக்கப்படுத்தி வளர்க்கவும் கீழ்கண்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 1, உலக அளவில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு கிராமப்புற ஒலிம்பிக் தொடர் நடத்தப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அரசு தரப்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த மாடுபிடி வீரரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதேபோல காயமடைந்த வீரருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டை சர்வதேச விளையாட்டாக மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் கோவை, சேலம் என ரேக்லா பந்தயங்கள் பிரதானமாக நடைபெறும் மாவட்டங்களில் ரேக்லா பந்தய மைதானங்கள் அமைக்கப்படும். சர்வதேச அளவில் சிலம்ப போட்டிகள் நடத்த ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 1000 சிலம்ப பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். 7, திருக்குறள் வளர்ச்சி திட்டம். திருக்குறளை ஒவ்வொரு மாணவரது வாழ்வின் ஒரு செயல்பாட்டு அங்கமாக மாற்றும் நோக்கில் ஒரு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 300 குறள்களை முழுமையாக கற்றுத் தேர்ந்த மாணவர்களுக்கு பணப்பரிசுகள் மற்றும் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படும். 1330 குறள்களையும் முழுமையாக கற்றவர்களுக்கு உலகளாவிய கலாச்சார அனுபவம், மாநில அளவிலான அங்கீகாரம் மற்றும் நீண்டகால கல்வி ஆதரவு வழங்கப்படும். மேலும் தமிழ் பாரம்பரியத்தில் வேரூன்றிய மதிப்புகளை கொண்ட தலைமைத்துவத்தை உருவாக்கும் வகையில் பள்ளிகள் மற்றும் வணிக கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் ஒரு சிறப்பு பாடமாக அறிமுகப்படுத்தப்படும். 8, மொழிப்போர் தியாகிகள் ஓய்வூதியம். மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஆண்டுக்கு தலா 2.5 லட்சமாக உயர்த்தப்படும். மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் நடத்தப்படும். 9, தமிழ் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படும் AI தொழில்நுட்பத்தை வருகைக்கு பின்பு எல்லா துறைகளும் அதற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளன. ஆனால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆங்கிலத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளது. தமிழ் மொழியில் இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதும் பயன்படுத்துவதும் காலத்தின் அவசியமாகிறது. எனவே முன்னணி பல்கலைக்கழகங்களோடு இணைந்து சிறப்பு தமிழ் செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கப்படும். இந்த சேவை நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கட்டணமில்லாமல் வழங்கப்படும். வெளிநாட்டினருக்கு வணிக உரிமத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். 10, தமிழர் பண்பாட்டு டிஜிட்டல் காப்பகங்கள். தமிழ்நாட்டின் கலை, கலாச்சாரம், பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் டிஜிட்டல் காப்பகங்களை உருவாக்க தேவையான நிதி ஒதுக்கப்படும். 11, தமிழ்நாடு டிஜிட்டல் அருங்காட்சியகம். தமிழ்நாடு டிஜிட்டல் அருங்காட்சியகம் திட்டத்தின் கீழ் தமிழக வரலாறு, பண்பாடு, கலாச்சாரத்தை AR ஆகுமெண்டட் ரியாலிட்டி, VR வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஹோலோகிராம் ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் ஆவணப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இது வந்து இவங்க அந்த 1 கீழ் 2 பாகங்கள், அதாவது Bல அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாகவே ஒரு நலத்திட்ட அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததுல அதை பார்க்கலாம்.